அழகுமுத்துக்கோன் அவர்களின் வீரமிக்க வரலாறு. அழகுமுத்துக்கோன் 1728ஆம் ஆண்டு பிறந்தார். 1750ஆம் ஆண்டு இவரது தந்தை அனுமந்தகுடி போரில் வீரமரணம் அடைந்தார். இதன் காரணமாக தனது 22ஆம் வயதிலேயே மன்னராக முடிசூட்டி கொண்டார். ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் குரல். இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்ட மறுத்த முதல் பாளையக்காரர் இவரே ஆவார். இவரது இந்த துணிச்சலான செயலால் கோபமடைந்த ஆங்கிலேய அரசு மருதநாயகம் பிள்ளையை அனுப்பி அழகுமுத்துக்கோன் மீது போர் தொடுத்தது. பெத்தநாயக்கர் கோட்டை போர். பெத்தநாயக்கர் கோட்டையில் நடந்த இந்த போரில் அழகுமுத்துக்கோனின் வலதுகால் சுடப்பட்டது. கடுமையான காயங்களுக்கு இடையிலும் சுமார் 3 மணி நேரம் போர் தொடர்ந்தது. இறுதியில் அழகுமுத்துக்கோன் அவரது 6 தளபதிகள் மற்றும் 248 வீரர்கள் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டனர். வீர மரணம். கைது செய்யப்பட்ட அனைவரும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுக்காட்டூர் என்ற இடத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். மன்னிப்பு கேட்டு ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த ஒப்புக்கொண்டால் உயிர் மிஞ்சும் என எச்சரிக்கப்பட்டார். ஆனால் அவர் அடிபணிய மறுத்ததால் அவருடன் இருந்த 248 வீரர்களின் வலது கரங்களும் வெட்டப்பட்டன. இறுதியாக அழகுமுத்துக்கோன் மற்றும் அவரது 6 தளபதிகள் பீரங்கி முன் நிறுத்தப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். அழகுமுத்துக்கோன் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்தார் ஒரு மாவீரர். இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அழகுமுத்துக்கோனார் அவர்களின் படம் பொறித்த டிஷர்ட் எங்களிடம் கிடைக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.